Recently I was traveling in Europe. சமீபத்திலே நான் ஐரோப்பா நாட்டுக்கு பிரயாணமாய் போனேன். America for some meetings. அங்கே ஒரு சில கூட்டங்களுக்காக சென்றிருந்தேன். And I was in Europe and America for 1 month. I was having a cough and a cold and a cough and a cold. ஐரோப்பாவிலேயும் அமெரிக்காவிலும் நான் இருக்கும்போது ஒரு மாதம் எனக்கு நிற்காமல் இருமலும் சளியும் வந்து கொண்டே இருந்தது. I could have overcome it if I had got 3-4 days of rest. ஒரு 4-5 நாட்கள் இளைப்பாறுதல் எனக்கு கிடைத்திருந்தால் அந்த வியாதியை நான் மேற்கொண்டிருப்பேன். I couldn't because I had about 50 meetings in 3 weeks. அந்த 3 வாரங்களிலே 50 கூட்டங்களிலே 50 செய்திகளை கொடுக்க வேண்டியிருந்தது. I couldn't say no, I can't come. என்னால வர முடியாது என்று சொல்ல முடியவில்லை. So what shall I do? நான் என்ன செய்யட்டும்? I said I will take all the meetings. நான் எல்லா கூட்டங்களிலுமே பங்கு பெறுவேன் என்று சொன்னேன். Whether I am sick or healthy, I will serve the Lord. நோய்வாய்ப்பட்டாலும் ஆரோக்கியமாக இருந்தாலும் தேவனுக்கு ஊழியம் செய்வேன் என்று சொன்னேன். So I would stand in the meeting, கூட்டத்திலே போய் நிற்பேன், speak, பேசுவேன், and cough, இருமி பேசுவேன், take some water, தண்ணீர் குடிப்பேன், and speak, பேசுவேன், and after 2-3 minutes cough again, மீண்டுமாய் and drink some water. இருமுவேன், திரும்பமாய் தண்ணீர் குடிப்பேன். I said the devil is not going to win. சாத்தான் ஒரு காலம் என்னை மேற்கொள்ள முடியாது, ஜெயிக்க முடியாது என்று சொன்னேன். I did not miss one meeting. ஒரு கூட்டத்தை கூட நான் தவற விடவில்லை. And I praise the Lord. நான் கர்த்தரை ஸ்தோத்திரித்தேன். You can heal me in one moment. ஒரு க்ஷணத்திலே ஆண்டவர் என்னை சுகம் கொடுத்து விடலாம். I mean right now I am very healthy. இப்பொழுது நான் ஆரோக்கியமுள்ளவனாய் இருக்கிறேன். God could have done that for me then. அப்பொழுதே என்னை ஆரோக்கியமுள்ளவனாய் மாற்றியிருந்திருக்கலாம். I said, Lord, why did you allow this then? ஆண்டவரே நீர் ஏன் இதை அனுமதித்தீர் என்று கேட்டேன். And I got 2 reasons from God. தேவனிடத்திலிருந்து 2 பதில்களை பெற்றுக்கொண்டேன். One is for yourself and one for other people. ஒன்று உனக்காக, ஒன்று மற்றவர்களுக்காக. First of all for yourself. முதலாவதாக உனக்காக. I want to teach you to give thanks in all situations. எல்லா சூழ்நிலைகளிலுமே நீ ஸ்தோத்திரம் பண்ண உனக்கு கற்றுக் கொடுக்க போகிறேன். You know, when we are sick, நாம் வியாதிப்படும் பொழுது we expect other people to do more for us. மற்றவர்கள் நமக்கு சேவை செய்ய வேண்டும் என்று அதிகமாக எதிர்பார்க்கிறோம். We get offended if other people didn't come and serve us when we are sick. நமக்கு யாராவது வந்து நம்மை பராமரிக்காவிட்டால் கவனிக்காவிட்டால் உடனே மனத்தாங்கல் அடைகிறோம். I have no expectation from anybody. எனக்கு யாரிடத்திலும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. I am thankful for those who serve me. எனக்கு சேவை செய்கிறவர்களுக்கு நான் நன்றியுடனாக இருக்கிறேன். No demand, why don't you come and serve me? ஏன் எனக்கு நீங்கள் வந்து என்னை கவனிக்கவில்லை என்று கேட்க மாட்டேன். அந்த ஆசை எனக்கு பூஜ்ஜியம். That test comes only when we are sick. இந்த சோதனை நாம் வியாதிப்படும் பொழுது தான் கிடைக்கிறது. That we don't have any demands on anybody. யாரிடத்திலுமே எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாத ஒரு வாழ்க்கை. I remember hearing of a very godly man. ஒரு தேவபக்தியுள்ள ஒரு மனிதன் கேட்டேன். Whom I met. He was an old widower. His wife had died. அவருடைய மனைவி மரித்து விட்டார்கள். மனைவியற்ற ஒரு கணவனாக அவர் இருந்தார். Living alone in a house in Europe. அவர் அந்த ஐரோப்பா நாட்டிலே தன்னந்தனியாக இருந்தார். One young brother was there staying in the house to help him. அவருக்கு உதவி செய்யும்படியாக ஒரு வாலிப சகோதரன் இருந்தார். And this old brother got up from his bed to go to the bathroom at 2 o'clock or something in the morning. இந்த வயது சென்ற சகோதரர் அதிகாலை 2 மணிக்கு எழுந்து பாத்ரூம் போக வேண்டும் என்று சொல்வார். அவர் கீழே விழுந்து விட்டார். And he broke his hand. கை உடைந்து விட்டது. You know what he did? அவர் என்ன செய்தார் தெரியுமா? He sat with that broken hand till about 6:30 in the morning. விடியற் காலம் அதிகாலை 6:30 மணி வரைக்கும் உடைந்த கையோடு கூட உட்கார்ந்து கொண்டே இருந்தார். He said, I don't want to disturb that brother's sleep. அந்த வாலிப சகோதரனுடைய தூக்கத்திலே நான் அவரை தொந்தரவு செய்ய விரும்பவில்லை என்று சொன்னார். When he wakes up at 6:30, I'll tell him, please take me to the hospital. 6:30 மணிக்கு அவர் எழுந்த பிறகு என்னை ஆஸ்பத்திரிக்கு கூட்டிக் கொண்டு செல்லுங்கள் என்று சொல்வேன். I said, Lord, this is how I want to be. ஆண்டவரே இப்படி தான் நான் இருக்க வேண்டும் ஆண்டவரே. This is real godliness. இதுதான் மெய்யான தேவபக்தி. It's not just preaching. பிரசங்கம் பண்ணது மட்டுமல்ல. That you don't make a demand on other people. மற்ற மக்களிடத்திலிருந்து எந்த ஒரு எதிர்பார்ப்பையும் வைத்துக் கொள்ளாதிருப்பது. Can you be like that? நீங்கள் அப்படி இருக்க முடியுமா? What a considerate man that man was. அந்த மனிதர் எவ்வளவு கரிசனை உள்ள ஒரு மனிதனாய் இருந்தார். He was one of the most godly men I met in my life. என்னுடைய வாழ்க்கையிலே நான் சந்தித்த மிகவும் நேர்த்தியான தேவபக்தியுள்ள ஒரு மனிதர். I'll never forget that. நான் ஒரு காலம் அதை மறக்க மாட்டேன். So that's the first thing God taught me. தேவன் இதை தான் முதலாவதாக எனக்கு சொல்லிக் கொடுத்தார். My problem was not like a broken hand. It was much less than that. என்னுடைய பிரச்சனையானது ஏதோ உடைந்து போன கை அல்ல. அதை காட்டிலும் குறைவான ஒரு you must live a life where you have no demands on other people no matter what your condition is. உங்களுடைய நிலைமை என்னவாய் இருந்தாலும் மற்றவர்களிடத்தில் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் இருப்பது. Secondly, இரண்டாவதாக I want to make you an example for other people. மற்ற மக்களுக்கு நான் உன்னை ஒரு மாதிரியாக மாற்ற போகிறேன். Who will miss a meeting if they got little headache. கொஞ்சம் தலைவலி வந்தால் இன்னைக்கு கூட்டத்துக்கு கட்டடித்து விடுவார்கள். Little rain, I won't go for the meeting. கொஞ்சம் மழை துருனால் போதும் இன்னைக்கு கூட்டத்துக்கு போக மாட்டேன். I want to make you an example to them. அவர்களுக்கு நான் உன்னை ஒரு மாதிரியாக வைக்க போகிறேன். Cough and cough and cough and cough and cough and cough, you'll still go to the meeting. இருமி ஆனாலும் கூட்டத்திலே போய் நீ பேசு. You'll not only go to the meeting, you'll speak there. கூட்டத்துக்கு போவது மட்டுமல்ல நீ கூட்டத்தில் எழுந்து நின்று பேச வேண்டும். I believe God accomplished something. தேவன் எனக்கு ஒன்றை கற்றுக் கொடுத்தார்.
God uses even sickness for his glory. தேவன் வியாதியை கூட தம்முடைய மகிமைக்காய் பயன்படுத்துகிறார். But from other people there will be many afflictions. ஆனால் மற்ற மக்களிடமிருந்து अनेक உபத்திரவங்கள் வரும். But in those afflictions if God is with you, you'll always overcome. அந்த உபத்திரவங்களுக்கு மத்தியிலே தேவன் உங்களோடு கூட இருப்பார் என்று சொன்னால் நீங்கள் அதை ஜெயிப்பீர்கள். This must be our longing all the time. எப்பொழுதுமே இதுதான் நம்முடைய வாஞ்சையா இருக்க வேண்டும். I want you to be with me. ஆண்டவரே நீர் என்னோடு கூட இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். Nobody can conquer me then. யாருமே என்னை அப்ப மேற்கொள்ள முடியாது ஆண்டவரே. Even sickness comes, if you are with me, that's enough. வியாதி வந்தாலும் கூட ஆண்டவரே நான் அதை சகித்துக் கொள்வேன். You know, when all the people would oppose Moses, எல்லா மக்களும் மோசேயை எதிர்த்த பொழுது, where can we get water now, Moses? மோசேயே எங்களுக்கு எங்கே தண்ணீர் கிடைக்கும்? Imagine 20 lakhs of people shouting at you saying, where can we get water? 20 லட்சம் மக்கள் ஒரே நேரத்தில் எங்களுக்கு தண்ணீர் 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 என்று கேட்டுக்கொண்டால் எங்கிருந்து கொடுப்பது? Why are you brought us out into this wilderness? எகிப்திலிருந்து ஏன் இந்த வனாந்தரத்துக்கு எங்களை கொண்டு வந்தீர்? You are not good to be a leader. நீர் தலைவனாய் இருப்பதற்கு தகுதி இல்லை. You know, there are elder brothers who get upset even if one or two people say much less than that. ஒன்று இரண்டு மக்களிடத்திலிருந்தே ஒரு எதிர்ப்பு வந்து விட்டது என்று சொன்னால் எப்படி சில மூப்பர்கள் உணர்கிறார்கள். I have been in this ministry now with our churches 34 years and I have seen many problems. நான் 34 ஆண்டுகளாக இந்த ஊழியங்களிலே சபை ஊழியங்களிலே இருந்து வருகிறேன். अनेक பிரச்சனைகளை நான் பார்த்திருக்கிறேன். It's just like children growing up. பிள்ளைகள் வளர்கிறது போல தான். They are small, they have problem, and they are teenagers, another type of problem. சிறு பிள்ளைகளா இருக்கும்போது ஒரு விதமான பிரச்சனை, பதின் பருவத்திலே வரும்போது வாலிப பிராயத்திலே இன்னொரு விதமான பிரச்சனை. The Lord has told me to do what Moses did. மோசே என்ன செய்தாரோ அதை எனக்கும் செய்யும்படியாய் தேவன் சொன்னார். You know what Moses used to do whenever there's a problem? பிரச்சனை வரும்போதெல்லாம் மோசே என்ன செய்தார் தெரியுமா? He lie down flat on the ground. அவர் அப்படியே தரையிலே படுத்து விடுவார். He said, Lord, ஆண்டவரே, I did not want to be the leader of these people. இந்த ஜனங்களுக்கு நான் தலைவனாய் இருக்க விரும்பவில்லை ஆண்டவரே. No, I did not want it. நானாக விரும்பி இதை ஏற்றுக்கொள்ளவில்லை ஆண்டவரே. You only called me. நீர்தான் என்னை அழைத்தீர். You only told me to go into Egypt and take them out. நீர்தான் எகிப்துக்கு சென்று இந்த மக்களை விடுதலையாக்கி வெளியே கொண்டு வா என்று சொன்னீர். These people think I myself made myself their leader. நானாக தலைவனாகி விட்டேன் என்று இந்த மக்கள் எண்ணுகிறார்கள். I never wanted to be their leader. நான் அவளுடைய தலைவனாக இருக்க நான் விரும்பவே இல்லை ஆண்டவரே. நீர்தான் என்னை தலைவனாக்கினீர். Now Lord, இப்பொழுது ஆண்டவரே, take care of this problem. அவருடைய பிரச்சனையை சந்தியும் ஆண்டவரே. So I also say the same thing. ஆகவே நானும் அதே காரியத்தை சொல்கிறேன். There's a beautiful verse in Isaiah chapter 9 which is a favorite verse of mine. எனக்கு மிகவும் பிடித்தமான ஒரு வசனம் ஏசாயா 9ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. I say this to you because if you are an elder or even you're a father and mother in a home, நீங்கள் ஒரு மூப்பராய் இருக்கலாம் அல்லது ஒரு குடும்பத்திலே தகப்பனாய் தாயாக இருக்கலாம். you can have problems in your home. உங்கள் குடும்பத்திலே பிரச்சனை இருக்கலாம். All of us will face it. நம்ம எல்லாரும் இந்த பிரச்சனைகளை சந்திப்போம். But see what it says. இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க. Isaiah 9 verse 6. ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். Jesus. இயேசுவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. In the middle of that verse. அந்த வசனத்தின் மத்தியிலே The government will rest on his shoulders. கர்த்தத்துவம் அல்லது ஆளுகை அவர் தோளின் மேலே இருக்கும். I say that. நான் அதை சொல்கிறேன். I said, Lord, ஆண்டவரே, government is not on my shoulder. கர்த்தத்துவம் என்னுடைய தோளிலே இல்லை. I am not governing even one church. ஆண்டவரே, ஒரு சபையை கூட ஆண்டவரே நான் ஆளுகை செய்யவில்லை. This is your work. இது உம்முடைய ஊழியம். The government is on your shoulder. கர்த்தத்துவம் ஆளுகை உம்முடைய தோளிலே இருக்கிறது. My duty is only to lie down flat on the ground. என்னுடைய வேலை எல்லாம் தரையிலே அப்படியே படுத்து கிடப்பதுதான். If there is a problem, Lord, you solve it. ஆண்டவரே, பிரச்சனை இருந்தால் நீர் அதை தீர்த்து வையும். You tell me what to do, I'll do it. என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லும் ஆண்டவரே, நான் செய்கிறேன். I will not take the government on my shoulder. ஒரு காலம் ஆளுகையை கர்த்தத்துவத்தை என்னுடைய தோளில் எடுக்க மாட்டேன். What about my family? என்னுடைய குடும்பத்தை குறித்து என்ன? Or your family? அல்லது உங்கள் குடும்பத்தை குறித்து என்ன? When there is a problem, பிரச்சனை வரும்போது what should you do? நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? Fall on your face before God. தேவனுக்கு முன்பாக தரையிலே விழுந்து விடுங்கள். Say, Lord, the government of my family is on your shoulder. ஆண்டவரே, என்னுடைய குடும்பத்தினுடைய ஆளுகை உம்முடைய தோளிலே இருக்கிறது. I can't handle this problem. இந்த பிரச்சனையை என்னாலே கையாள முடியாது. Maybe your wife is sick. உன்னுடைய மனைவி வியாதிப்பட்டிருக்கலாம். பிள்ளைகள் வியாதிப்பட்டிருக்கலாம். Some rebellion or some other problem. அல்லது பிள்ளைகள் முரட்டாட்டமா இருக்கலாம், அடங்காதவர்களா இருக்கலாம். வேறு பிரச்சனை. Brother, sister, humble yourself. சகோதரனே, சகோதரியே, உன்னை நீயே தாழ்த்து. Fall on your face. முகங்குப்புற விழுந்து விடு. Almighty God, சர்வ வல்லமையுள்ள தேவனே, you dwell here with me. நீர் என்னோடு கூட வாசம் பண்ணுகிறீர். I cannot solve this. நான் இதை தீர்க்க முடியாது. The government will be on your shoulder. கர்த்தத்துவம் ஆளுகை உம்முடைய தோளிலே இருக்கிறது. I'll tell you something. ஒன்றை சொல்லட்டுமா? Every problem he will solve. ஒவ்வொரு பிரச்சனையும் அவர் தீர்த்து வைப்பார். I have experienced that. நான் அதை அனுபவித்திருக்கிறேன். My wife and I were married 41 years. என்னுடைய நானும் மனைவிக்கும் திருமணமாகி 41 ஆண்டுகளாகிறது. And the devil has attacked us in our family so many ways. பிசாசு பல வகைகளிலே எங்களுடைய குடும்பத்தை தாக்கி இருக்கிறார். He has never won. ஒரு காலம் அவன் ஜெயிக்கவில்லை. ஒரு முறை கூட அவன் மேற்கொள்ளவில்லை. Oppress you for a long time, but he'll be defeated finally. அவன் எவ்வளவோ நாட்கள் நெருக்கிக் கொண்டே இருப்பான், கடைசியாக அவன் தோற்று ஓடுவான். So if God is with you, ஆகவே தேவன் உங்களோடு கூட இருக்கிறாரா? God is like in the burning bush, God is there. எரிகிற முட்செடியிலே இருந்தது போல தேவன் இங்கே உங்களோடு கூட இருக்கிறாரா? That's the most important thing. இதுதான் மிக முக்கியமான காரியம். And for that, அதற்கு isn't it simple? Only one condition. ஒரே ஒரு நிபந்தனை தான். எளிதாக இல்லையா? Be humble. தாழ்மையாக இருங்கள். Let God humble you. நொறுங்கினவர்களாக இருங்கள். தேவனே உங்களை தாழ்த்தட்டும்.
தேவன் உங்களை தாழ்த்தி வைக்கட்டும். whenever you hear somebody spread a false story about you, உங்களை குறித்து யார் தவறான ஒரு கதையை சொல்லுகிறார்களோ அதை கேள்விப்படும் பொழுது, the last 34 years people have spread all types of stories about me. கடந்த 34 ஆண்டுகளாக பலவிதமான தவறான கதைகளை எல்லாம் என்னை பற்றி சொல்லி இருக்கிறார்கள். Some I heard, some I have not even heard. சில கதைகளை கேட்டிருக்கிறேன், சில கதைகளை கேட்கவில்லை. I am not interested. அதில் எனக்கு விருப்பம் இல்லை. But let them tell those false stories. அவர்கள் அந்த தவறுகள் எல்லாம் தவறான கதைகள் எல்லாம் சொல்லட்டும். That brings us down. அது நம்மை தாழ்மையிலே வைக்கிறது. Lord, I am nothing. ஆண்டவரே, நான் ஒன்றுமில்லை, நான் ஒன்றுமில்லை. Let them say what they like. அவர்கள் என்ன விரும்புகிறார்களோ அதை சொல்லட்டும். I only want you to be with me. நீர் என்னோடு கூட இருக்க வேண்டும், அதுதான் எனக்கு வேண்டும். God uses all that to break us. இவைகள் எல்லாவற்றையும் தேவன் பயன்படுத்தி நம்மை நொறுக்குகிறார். When people treat us unjustly, அநீதியாய் நம்மை மக்கள் நடத்தும் பொழுது good for us. அது நமக்கு நல்லது. I remember once when my 14-year-old son was going. ஒருமுறை எனக்கு ஞாபகம் வருகிறது, என்னுடைய 14 வயது நிரம்பிய மகன் பள்ளியிலே போய் கொண்டிருக்கிறான். It was a Christian school. அது ஒரு கிறிஸ்தவ பள்ளி. But those teachers were from some other denomination. ஆனால் அந்த பள்ளியிலே வேலை செய்கிற ஆசிரியர்கள் வேறு சபை பிரிவை சேர்ந்தவர்கள். They did not like me. அவர்களுக்கு என்னை பிடிக்கவில்லை. So they tried to trouble my children. என்னை பிடிக்கவில்லை என்று சொல்லி என்னுடைய பையனுக்கு தொந்தரவு செய்தார்கள். So finally, கடைசியாக they troubled my youngest son so much. என்னுடைய கடைசி மகனை எவ்வளவோ கஷ்டப்படுத்தினார்கள். Poor boy was only 14 years old. பாவம், அந்த பையனுக்கு 14 வயது தான். He came home on the last day of school. பள்ளி முடிந்து கடைசி நாளிலே வீட்டுக்கு வந்தான். Dad, I don't want to go back to the school at all anymore. இனிமே நான் அந்த ஸ்கூலுக்கே போக மாட்டேன்பா. They are always troubling me, that teacher unjustly treating me, so many things. எப்ப பார்த்தாலும் இந்த டீச்சர் அநியாயமா என்னை தொந்தரவு செய்து கொண்டே இருக்கிறார், கஷ்டப்படுத்திக் கொண்டே இருக்கிறார். Cut my marks and put me down. மார்க் போடுவதிலே குறைந்த மார்க் போடுகிறார்கள், என்னை சிரமப்படுத்துகிறார்கள். I told him. நான் மகனிடத்திலே சொன்னேன். I said, son, when you grow up, மகனே, நீ வளரும் பொழுது you're going to go into a world where you'll face much more injustice than what you're facing here. இங்கே நீ சந்திக்கக்கூடிய அநீதியை காட்டிலும் அதிகமான அநீதி நிறைந்த உலகத்துக்குள்ளாக நீ போக போகிறாய், சந்திக்க போகிறாய். You think in the world everybody is going to treat you nicely when you go to work somewhere? நீ ஒரு இடத்துல வேலைக்கு போகும்போது எல்லாரும் உன்னை நன்றாக நடத்துவார்கள் என்று எண்ணுகிறாயா? You get a job when you're 25 years old, you'll find so many people treat you badly. 25 வயதாகும் பொழுது உனக்கு ஒரு வேலை கிடைக்கும் பொழுது பலர் உன்னை மோசமாக நடத்துகிறதை பார்க்கிறீர்கள். You'll have co-workers who try to suppress you. உன்னை எப்படியாவது மட்டம் தட்டும்படியாக உன்னுடைய உடன் வேலை செய்கிறவர்கள் இருக்கிறார்கள். Isn't it good that you're getting a training for that when you're 14 years old? அப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு 14 வயதிலே உனக்கு ஒரு பயிற்சி கிடைக்கிறது, அது நல்லதல்லவா? All your geography and history will not help you there. நீ படிக்கக்கூடிய பூகோளமும் சரித்திரமும் உனக்கு அங்கே உதவி செய்யாது. What will help you there is if you can learn to overcome this injustice in school itself. பள்ளியிலே இப்பொழுது நீ சந்திக்கக்கூடிய அநீதியை மேற்கொள்ள நீ கற்றுக்கொள்கிறாயே, அதுதான் உனக்கு அங்கே உனக்கு உதவி செய்யும். This training you're getting free. இந்த பயிற்சி உனக்கு காசு கொடுக்காமலே கிடைக்கிறது. This maths and science we are paying the fees for. கணக்கும் விஞ்ஞானமும் படிப்பதற்கு கட்டணம் கட்டுகிறோம். But this injustice from the teachers, you're getting free education, take it. ஆனால் ஆசிரியரிடமிருந்து வரக்கூடிய அநீதியானது அது இலவசமாய் உனக்கு கிடைக்கக்கூடிய படிப்பு. And that is more important education than your maths and science. உன்னுடைய கணக்கு அறிவியலை காட்டிலும் இந்த படிப்பு மிக முக்கியமான ஒரு படிப்பு. We must encourage our children. நம்முடைய பிள்ளைகளை உற்சாகப்படுத்த வேண்டும். We are in a world which is against God. தேவனுக்கு விரோதமாக இருக்கக்கூடிய உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். We will face injustice from childhood. பிள்ளை பருவத்திலிருந்தே நாம் அநீதியை சந்திக்க வேண்டும். And if God is with us, தேவன் நம்மோடு கூட இருப்பார் என்றால் we must put that faith into our children. அந்த விசுவாசத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும். I heard of one man, ஒரு மனிதன் கேள்விப்பட்டிருக்கிறேன், in China who used to cast out demons. அவர் பிசாசுகளை விரட்டக்கூடிய ஒரு மனிதர் இருந்தார். Or anybody demon possessed, they'd bring him to his house. யார் பிசாசு பிடித்தாலும் இவருடைய வீட்டுக்கு கொண்டு வந்து விடுவார்கள். One day they brought somebody. ஒரு நாளிலே ஒரு நபரை கொண்டு வந்தார்கள். That brother was not in the house. அந்த சகோதரர் வீட்டிலே இல்லை. But his 12-year-old son was there. ஆனால் அந்த அவருடைய 12 வயது மகன் வீட்டிலே இருந்தான். He said, bring the person. பிசாசு பிடித்தாளா, கொண்டு வாருங்கள் என்று சொன்னார். 12-year-old boy. 12 வயசு தான். But he had seen his father in the name of Jesus cast out the demon. ஆனால் இயேசுவின் நாமத்தினாலே அவங்க அப்பா பிசாசு விரட்டுகிறதை பார்த்து கொண்டே The இருந்தார். small boy had faith. இந்த சிறு பையனுக்கு விசுவாசம் வந்து விட்டது. In the name of Jesus, my father believes, I also believe. எங்க அப்பா நான் விசுவாசிக்கிறேன், அந்த இயேசுவை நானும் விசுவாசிக்கிறேன், அந்த இயேசுவின் நாமத்தினாலே போ பிசாசே என்று சொன்னான். 12-year-old boy can cast out a demon. 12 வயசு பையன் பிசாசை விரட்டுகிறான். You think the devil is afraid of 50-year-old people? 50 வயசு ஆனாதான் பிசாசு உங்களை பார்த்து பயப்படுவான்னு நினைக்கிறீங்களா? He's not even afraid of me. இல்ல, என்னை குறித்து கூட அவன் பயப்படுவதில்லை. But he's afraid of the name of Jesus. இயேசுவின் நாமத்தை குறித்து அவன் பயப்படுகிறான். Even if it's from a 12-year-old. 12 வயது நிரம்பின பையனிடத்திலிருந்து வந்தாலும் கூட அவன் பயப்படுவான். விசுவாசம் இருக்க வேண்டும். God is with you. தேவன் உங்களோடு கூட இருப்பார். You don't have to be 70 years old, you can be 12 years old. 12 வயது இருந்தாலே போதும், 70 வயது ஆக வேண்டும் என்ற தேவையில்லை. தேவனோடு கூட இருப்பதற்கு. You don't have to be a brother, you can be a sister. நீ சகோதரனா இருக்க வேண்டும் என்ற தேவை கூட இல்லை, நீ சகோதரியா இருக்கலாம். God wants to dwell in your heart, brother sister. சகோதரனே சகோதரியே, தேவன் உன் இதயத்திலே வாசம் பண்ண முடியா விரும்புகிறார். And that will affect our children. அது நம்முடைய பிள்ளைகளையும் கூட அது தாக்கும். Tell you the story of another 12-year-old. இன்னொரு 12 வயது பையனுடைய கதையை சொல்கிறேன். In Africa, where the missionaries went for the first time to a tribe. ஆப்பிரிக்கா தேசத்தில் நடந்த சம்பவம். ஒரு ஆதிவாசிகள் மத்தியிலே மிஷனரி கடந்து செல்கிறார். There was no Christians there.
அங்கே கிறிஸ்தவர்களே இல்லை. The missionaries went and one fellow got converted. அங்கே போன பொழுது மிஷனரி போன பொழுது ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட்டான், மனம் திரும்பினான். Tribe was called the Kikuyu tribe. அந்த ஆதிவாசியின் இனத்தவர் கிக்குயு இனத்தவர் என்று அழைக்கப்படுகிறார்கள். The news went around this village. One fellow has become a Christian. ஒரு மனிதன் கிறிஸ்துவனாய் மாறிவிட்டான் என்ற செய்தியானது அந்த கிராமத்திலே பரவிவிட்டது. And he heard his son also has become a Christian. அவனுடைய மகனும் கிறிஸ்துவனாய் மாறிவிட்டான் என்று கேட்டார்கள். They caught both of them and brought him before the chief of the tribe. அந்த ரெண்டு பேரையும் பிடித்து வந்து அந்த ஆதிவாசியினுடைய தலைவனிடத்திலே கொண்டு வந்தார்கள். They caught the whole tribe there sitting there in the village. அந்த கிராமத்திலே உள்ள ஆதிவாசிகள் எல்லாம் வந்து உட்கார்ந்து இருக்கிறார்கள். And the chief asked him, அந்த தலைவன் கேட்டார், "Are you a Christian?" நீ ஒரு கிறிஸ்தவனா? "Yeah, Jesus Christ is my Lord." ஆம், இயேசு கிறிஸ்துவினுடைய ஆண்டவர். And he said, "We'll cut off your head. You're a Kikuyu." நீ கிக்குயு இனத்தை சேர்ந்தவன், ஆகவே உன் தலையை வெட்ட போகிறோம். "No, I'm a Christian." இல்லை, நான் கிறிஸ்தவன் என்று சொன்னார். Cut off his head. தலையை வெட்டி விட்டார்கள். The 12-year-old boy came. 12 வயது பையன் வந்தான். "What about you?" உன்னை குறித்து என்ன? He said, "I'm a Christian." நான் ஒரு கிறிஸ்தவன். "We'll do the same thing to you before we did to your father." உன்னுடைய அப்பாவுக்கு செய்தோமே அதே காரியத்தை உனக்கும் செய்ய போகிறோம் என்று சொன்னார்கள். So the boy said, "Just wait 1 minute." ஒரு நிமிஷம் காத்திருங்கள் என்று சொன்னார். He took off his shirt. தன்னுடைய சட்டையை கழட்டினார். He said, "Sir, please give this to your son இந்த சட்டையை உங்களுடைய மகனுக்கு கொடுத்து விடுங்கள். before it is stained with my blood." இந்த சட்டை இரத்தக்கரை ஆவதற்கு முன்பதாகவே நான் கழட்டி உங்களுக்கு கொடுக்கிறேன். இதை உங்கள் மகனுக்கு கொடுத்து விடுங்கள். After you kill me, என்னை கொலை செய்த பிறகு remember this shirt shows that I still love you. உங்களை நான் இன்னுமாய் நேசிக்கிறேன் என்பதை இந்த சட்டை உங்களுக்கு சொல்லும். Jesus Christ is my Lord. இயேசு கிறிஸ்துவினுடைய ஆண்டவர். Okay, now you can cut off my head. இப்ப இந்த தலையை வெட்டுங்கள் என்று சொன்னாராம். 12 years old. 12 வயது நிரம்பிய மகன். Oh, wonderful. எவ்வளவு அற்புதமான காரியம். If we can train our children like that. இது போல நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் பயிற்சி கொடுப்போமேயானால் God is with us. தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். When our children see that God is with my father. என்னுடைய அப்பாவோடு கூட தேவன் இருக்கிறார் என்பதை நம்முடைய பிள்ளைகள் பார்க்கும் பொழுது, God is with my mother. என்னுடைய அம்மாவோடு கூட தேவன் இருக்கிறார் என்பதை பார்க்கும் பொழுது, 12 years old they will have faith. 12 வயது பிள்ளைகளுக்கு விசுவாசம் ஏற்படும். Why do the children not follow the Lord? ஏன் பிள்ளைகள் தேவனை பின்பற்றுவதில்லை? Because they see the father and mother are hypocrites. அப்பாவும் அம்மாவும் மாய்மாலக்காரர்களா They இருக்கிறதை say so many பிள்ளைகள் things in the பார்க்கிறார்கள். church but they live in some other way at home. சபையிலே பல காரியங்களை பேசுகிறார்கள், வீட்டிலே வந்து வாழ்கிற வாழ்க்கையை பாருங்கள். Let us humble ourselves. நம்மை தாழ்த்துவோம். Stop fighting with one another. ஒருவரோடு சண்டை போடுவதை நிறுத்தி விடுவோம். If one person is fighting, you say, "Let me humble myself." ஒருவர் சண்டை போட்டால் நான் என்னை தாழ்த்தட்டும் என்று சொல்லி விடுங்கள். Say, "Lord, ஆண்டவரே, give us a peaceful home." உங்களுக்கு சமாதானம் உள்ள ஒரு குடும்பத்தை தாரும். Children will learn to trust you. எங்களுடைய பிள்ளைகள் உண்மையிலே நம்பிக்கை வைக்க We want கற்றுக்கொள்வார்கள். homes and churches where God is there. தேவன் இருக்கக்கூடிய குடும்பங்களும் சபைகளும் நமக்கு தேவை. God is looking for that in Tamil Nadu. தேவன் தமிழ்நாட்டிலே அப்படிப்பட்ட கிரியை செய்வாராக. Let's pray. நாம் ஜெபிப்போம். Heavenly Father, பரலோக பிதாவே, help us each one, we pray, எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. that we will raise our children to trust you. உம்முடைய நம்பிக்கை வைக்க முடிய எங்களை பிள்ளைகளை கர்த்தா வளர்க்கட்டும். We may have many afflictions as Christians. கிறிஸ்துவுல இருக்கக்கூடியவர்களுக்கு ஆண்டவரே அநேக உபத்திரவங்கள் ஏற்படலாம். Maybe even lose our head one day. ஒரு நாளில் எங்கள் தலையை கூட இழக்க வேண்டி வரும். But we will trust you. ஆனால் நாங்கள் உம்மை நம்புகிறோம். And demonstrate to this world that God is with us. தேவன் எங்களோடு கூட இருக்கிறார் என்பதை ஆண்டவரே இந்த உலகத்திற்கு காண்பியும். Heavenly Father, help us all. பரலோக பிதாவே, எங்கள் எல்லாருக்கும் உதவி செய்வீராக. In Jesus' name. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. Amen. ஆமென்.